தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால்தான் நிதி தருவேன் என்ற முடிவில் மத்திய அரசு இருப்பதாகவும், இதனால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை இருப்பதுடன் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க முடியாத சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டோடைய கடைசி தவணையில் 249 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஆண்டு நமக்கு வழங்க வேண்டிய 2152 கோடியில் முதல் தவணையாக இருக்கின்ற 573 கோடி ரூபாயை வழங்கவில்லை. ஜூன் மாதம் வழங்கியிருந்திருக்கணும், அது வழங்கவில்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக இருந்தாலும் சரி, பல லட்சம் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக, குறிப்பாக நம்முடைய ஸ்டேட் ரைட்ஸில் கல்வியில் இன்றைக்கி அவங்க கை வச்சிருக்கிறாங்க. ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றாக உட்காந்து பேசி முடிவெடுக்குங்கிறது தான் அதோட அர்த்தமே. ஆனால் நான் இந்த சொல்கிறத நீ செஞ்சினா நான் பணம் தரேன் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு பட்ஜெட்டுக்கான தீர்மானமெல்லாம் பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துலையுமே கண்டிஷன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணம் ஒதுங்குக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றினா பணம் ஒதுக்கி தான் ஆகணும். அதில் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் கொடுப்போங்கிற மாதிரி இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற இவர்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீ NEPயில் நீ சேர்ந்தால் மட்டும்தான் நான் பணத்தை தருவேன் என்கின்ற அந்த முடிவில் தான் அவங்க இருந்து கொண்டிருக்கின்றனர். சமத்ரா சிக்ஷா திட்டத்தினை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கு நிதி கொடுப்போம் என மத்திய அரசு கூறுவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் பொன்முடி அறிவித்த நிதியை தான் தர வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். சமத்ர சிக்ஷான்னு ஏதோ ஒரு திட்டமா, அந்த சமத்திர சிக்ஷாவிலையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சமத்திர சிக்ஷாவை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இருமொழி கொள்கை நாங்கள் இன்னொரு மொழி படிக்கிறத வேணான்னு சொல்லலை. அவங்க ஆப்ஷன் 2 மொழி கம்பல்சரி, 2 மொழியும் கட்டாயம் படித்தாக வேண்டும். அந்த சமித்ரா சிக்ஷா அதில் புதிய கல்விக் கொள்கையை புகுத்தி மும்மொழி கொள்கையை புகுத்தி அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால்தான் இதுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற உழைத்த உசிலம்பட்டி திமுக நிர்வாகிகளுக்கு உதயசூரியன் சின்னம் பொறித்த தங்க செயின், தங்க மோதிரம் அணிவித்து தேனி மக்களவை உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் நன்றி தெரிவித்தார். மேலும் வெற்றிக்கு உழைத்த திமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் கிடாவட்டி கறி விருந்து அளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.